காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் ஞானத்தின் மானப்பெரிது என்று ஐயன் திருவள்ளுவர் குரலுக்கேற்ப உரிய காலத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவியானது இந்த உலகத்தை விட பெரியதென்று அவருடைய கணிப்பு. ஆனால் எங்களுடைய மாநில தலைவர் எங்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் செய்திருக்க உதவி என்பது பல உலகத்திற்கு சமாதானம். அந்த அளவிற்கு இந்த 20 ஆண்டு காலமாக நிர்வாக சீர்கேடு அடைந்து பாழடைந்த மடமாக மக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லாத மிக மோசமான கட்டத்தில் இருந்த இந்த மடத்தை மீட்பதற்கு முன்னாள் தலைவர் அத்தான் திரு மணிமலையன் அவர்களுடைய முயற்சிக்கு பின்பு அவரை தொடர்ந்து அவருடைய வழிகாட்டுதலாக அவரது மருமகனார் எங்களது மாநில தலைவர் இந்த மடத்துடைய அறங்காவலருடைய உயர்மட்ட குழு கௌரவ தலைவர் அன்பு தலைவர் உயர் திரு AS கணேசன் அவர்களை தலைமையுரையாற்ற உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். என்னுடன் மேடையிலே வந்திருக்கும் எங்களது செயலாளர் டாக்டர் ஜெயராமன் அவர்களே, எனது துணைவியார் அறங்காவலர் குழு தலைவர் டாக்டர் சச்சிதானந்தம் அவர்களே மற்றும் அறங்காவலர்கள் சரவணகுமார், திரு லட்சுமிவாசன், திரு மணிகண்டன், திரு AV சேகர், திரு அங்கமுத்து, திரு செந்தில்குமார், திரு மயில்சாமி, திரு ராஜா, திரு ராமமூர்த்தி, திரு சங்கர் மற்றும் மேடையிலே இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பத்மஸ்ரீ டாக்டர் சீகாடி சுதம் அவர்களே மற்றும் எனது மைத்துனர் கார்த்திகேயன் அவர்களே, எனது மாமியார் திருமதி கமலாமணிமணி அவர்களே, கவிதா அவர்களே மற்றும் மாநிலத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கும் 1000 விஷய நிர்வாகிகள் மற்றும் குத்தகைக்கார சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நடைபெற்ற 73வது குரு பூஜை விழா மற்றும் புனரமைப்பு துவக்க விழா இரண்டிலும் நான் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று காலையில் வந்த பொழுது குத்தகைக்காரர்கள் அறிமுகம் மிக்க சிறந்த வகையில் எங்களுக்கு வரவேற்பை அளித்து எங்களை கௌரவிப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் திரு சச்சிதானந்தம் அவர்கள் சொல்றது போலவும் டாக்டர் ஜெயராமன் சொன்னது போலவும் நாங்கள் உங்களுக்கு என்றைக்கும் ஆதரவோடு தான் இருப்போம் ஒழிய நாங்கள் என்றைக்கும் தொந்தரவு கொடுக்கவில்லை என்பதை எல்லாருக்கும் இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் எங்களுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பேன் நான் நினைக்கின்றேன். ஏன்னா இந்த சங்கமும் சரி, இந்த சமுதாயமும் சரி, இந்த வருமானத்தை நம்பி பல திட்டங்களை தீட்டி இருக்கு. அதனால நியாயமான முறையில் எங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, இத்தனை வருஷம் எங்கள் மூத்தவர்கள்லாம் சேர்ந்த சொத்துலேருந்து வரக்கூடிய வருமானம் எங்கள் சமூகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் உங்களோட நாங்கள் சில வேண்டுகோளை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை நீங்கள் நன்கு உணர்ந்து எங்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் இங்கே கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இன்னைக்கு இந்த மடத்தை மீட்டு எடுத்ததை பற்றி எல்லாரும் ரொம்ப விரிவாக பேசினாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சதுதான். இந்த மடம் மீட்டு எடுத்த பிறகு இன்று அறங்காவலர் குழு மிகவும் சிறப்பாக இன்று டாக்டர் சச்சிதானந்தம் தலைமையிலும் மற்றும் அறங்காவலர் அனைவர்களும் அயராது உழைத்து இந்த நிர்வாகத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு, அவங்க தொழிலெல்லாம் விட்டு மாதத்து பலனெல்லாம் இங்கேயே தங்கி இதுலேருந்து என்னென்ன வருமானத்தை கூட்ட முடியுமோ அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து அதை சாதிச்சு காமிச்சிருக்கிறாங்க.
இன்னும் நிறைய திட்டங்களை வச்சுருக்காங்க. இந்த மடத்தில் இப்படி வருமானத்தை கூட்ட முடியும், இந்த மடத்தில் வேற என்ன இருக்கிற சொத்தை எப்படி நல்லா பயன்படுத்த முடியும், சொத்தை எப்படி மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் நல்ல உள்ளத்தோடு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். இவர்களே மீண்டும் இவர்கள் டாக்டர் ஜெயராமன் சொன்னது போல் அவர்கள் செயலினால் அடுத்த முறையும் இவர்களே அரங்கம் வந்தாலும் நாங்கள் அனைவரும் சந்தோஷப்படுவோம் என்பதை நான் இந்த தருணத்திலே அவர்கள் ஆற்றும் செயலை வைத்து நான் மிகவும் பாராட்ட வேண்டிய தருணத்திலே நாங்கள் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். சங்கமும் மடமும் ஒன்று, ஒரு நாணயத்தில் இருப்பக்கத்தை போன்று. ஸோ நீங்களும் நாங்கள் எல்லாருமே ஒன்று தான், அவங்களும் 1000 விஷயம். அதனால் முக்கிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நான் கடைசியாக அங்கே வந்துட்டு ஒரு 5 வருஷம் முன்னாடி அந்த குரு பூஜைக்கு வந்தப்போ அப்போ தான் வந்து அந்த டைமில் வந்து இந்த மடத்தை மீட்டு எடுக்காத பொழுது அப்போ நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தோம். அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி டாக்டர் ஜெயராமன் அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இங்கே அன்னைக்கு வரவழைச்சு சிறப்பாக அன்னைக்கு குரு பூஜை செஞ்ச ஒன்று எனக்கு நல்ல நினைவு இருக்குது. இந்த சங்கத்தில் வந்து நான் தலைவராக இருந்தாலுமே இதை 100% டெடிக்கேட்டடாக எல்லா முயற்சி எடுக்கிறது டாக்டர் ஜெயராமன் தான். அவர் மட்டும் என்னோட இல்லைன்னா இந்த 8 வருஷம் என்னால் ஒரு மாதம் கூட நான் சரியாக வந்துட்டு நான் செயல்படுத்த முடியாது என்பதை நான் இந்த தருணத்தை தெரிவித்துள்ளது. நாங்களும் இருக்கோம், நாங்களும் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. அதாவது தலைவர் இருப்பாங்க, செயலாளர் இருப்பாங்க, காலத்துக்கு தகுந்தாப்புல மாறலாம், தலைவர் மாறலாம், செயலாளர் மாறலாம். ஆனால் எங்களுடைய எண்ணமும் நாங்கள் இருந்த காலத்தில் நாங்கள் இந்த சங்கத்தில் இருக்கிற காலத்தில் நாங்கள் எங்களால் முடிந்து சென்றதை நீங்கள் எல்லாம் நல்லா புரிந்து கொண்டு வருங்காலத்தில் வரக்கூடிய தலைமையக்கூடிய பொறுப்புள்ள அனைவரும் இதை உணர்ந்து கொண்டு மிகவும் என்ன சொல்கிறது இன்னும் அடுத்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். அதே தான் எங்களுக்கு எல்லாம் இன்னும் இந்த மடங்கிறது இந்த சங்கத்துக்கு வந்து ஒரு அடையாளமாக ஒரு சின்னமாக ஆயிடுச்சு. அதனால் இதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுத்தோமோ இது நாங்கள் எடுத்தோம், அதில் வெற்றி பெற்றோம் என்பது நாங்கள் மிக்க மகிழ்ச்சி. இது அடுத்து இது மட்டும் பார்த்தா இது எப்படி பராமரித்து இதில் எப்படி நல்ல காலகாலத்துக்கு இந்த சொத்தை பாதுகாத்து எப்படி இதில் வரக்கூடிய வருமானத்தில் வந்து ஒரு நல்ல திட்டங்களை வகுத்து கல்வி திட்டமாகட்டும், திருமண உதவி மற்றும் அதாவது இங்கே இவ்வளோ நல்ல சொத்து இருக்கிறப்போ ஒரு பன்னோக்கு மண்டபம் எங்களோட குடும்பத்தில் என்ன விருப்பம் அப்படின்னா ஒரு பன்னோக்கு மண்டபம் மல்டி பர்பஸ் ஹால் ஒன்று உருவாக்கி அதில் திருக்குறள் செம்மலையா மணிமுனி அவர்களை நன்றி வணக்கம். வருமானம் வந்து இந்த மடத்துக்கும் சமுதாயத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கட்டி கொடுக்குற மடத்தில் வந்து ஒரு டயாலிசிஸ் சென்டராக இருக்கலாம், அல்லது வந்து இந்த தொழில் முனைவோருக்கு தேவையான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டராக இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம மடத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு விடுதியாக இருக்கலாம். அதனால் ஒரு மல்டி பர்பஸ் ஹால் கட்டி தரணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். அது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இனிமேட்டு தான் நாங்கள் முடிவெடுக்கணும். அது வந்து தலைவருடைய கலந்து கொண்டு அரங்காவலர் கலந்து கொண்டு எப்படி நாம் செயல்படுத்துவோம் என்பதை நான் நிர்ணயம் செய்வோம். மற்றும் இதை அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக செய்யணுங்கிறத ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றீங்க. அதுலேயும் சங்கத்தின் அதுவும் சங்க மக்கள் அனைவரும் வழங்கிய எங்களது தமிழ்நாடு சங்கத்துடைய மாநில தலைவருக்கு எங்களது நன்றி. எங்களது அழைப்பை ஏற்று வரை வந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த மாநில சங்கத்துடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மரியாதை செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் மாநில சங்கத்துடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல குத்தகைதாரருடைய சங்கத்துடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகிய நிர்வாகிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்கிறோம். தற்போது குத்தகைதாரர் சங்கத்துடைய தலைவர் திரு அப்பாச்சாமி அவர்கள் மாநில தலைவர் அவர்களுக்கு சால்வடைக்கப்படுகிறது. குத்தகைதாரர் சங்கத்தின் சார்பாக நமது மாநில செயலாளர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. டாக்டர் அனுராதா கணேசன் அவர்களுக்கு ராதா அவர்கள் சால்வடைப்பார்கள். ஜெயரமன் பாலு போட்டேன். அடுத்து சச்சிதானந்தன் தலைவர் அரங்காவலத்தில் அவர்களுக்கு கருப்புசாமி அவர்கள், லட்சுமிவாசன் பழனிசாமி. இந்த 73வது குரு பூஜை விழாவிற்கு வரை தந்து
வருகை தந்து தலைமை உரையாற்றிய எங்களது அன்பு தலைவர் உயர் திரு டாக்டர் கணேசன் அவர்களுக்கும், எங்களது மாநில செயலாளர் உயர் திரு டாக்டர் ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும், திருமதி அனுராதா கணேசன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த தமிழ்நாடு ஆய்வு சங்கத்துடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், ஊடக குழு உறுப்பினர்களுக்கும், அலைபேசி குழு உறுப்பினர்களுக்கும், பொள்ளாச்சி ஆயுர்வேசிய இளைஞர் சங்கத்துடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து சிறப்பு செய்த குத்தகைதாரர் நலச்சங்கத்துடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து ஆண்டவர் பெருமக்களுக்கும் மற்றும் நாமக்கல் ராசிபுரத்தில் இருந்து வருகை தந்து சிறப்பு செய்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தற்போது நாமக்கல் மாவட்ட தலைவர் அவர்கள் மாநில தலைவருக்கு மரியாதை செலுத்துவார்கள். அடுத்த நிகழ்ச்சியாக மரக்கன்று நடும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியிலும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இங்கு வருகை தந்துள்ள அனைத்து தாய்மார்கள், அனைத்து மெய்யன்பர்கள் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் தயவு செய்து வருகை தந்து பெருமை சேர்த்த அனைத்து